ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எந்த கேட்டகரியில் இருக்குன்னா மென் ஆர் உமன் ஜஸ்ட் சம்ஸ் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம சம் பார்த்தீங்க அப்படின்னா 12 men or 15 women can finish a work in 10 days. Then in how many days the work will be finished? The work is done by 7 men plus 10 women சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஒரே ஒரு சம்முக்கு மட்டும் 2-3 விஷயம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நான் 2-3 சம்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட் சம்மில் மட்டும் தான் அதை லேர்ன் பண்ணிவிட்டு செகண்ட் சம்மில் டேரெக்டாக அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 12 men வந்துட்டு 10 டேஸில் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்களோ அதே ஒர்க்கை தான் இந்த 15 womenம் அந்த 10 டேஸில் முடிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ 2 குரூப்போட அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கும் ஈக்குவலாக தானே இருக்கும். இப்போ நான் அதை எப்படி எழுதுனா, ஜஸ்ட் ஒரு குரூப்போட அமௌண்ட் ஆஃப் ஒர்க் எப்படி எழுதுனா, ஜஸ்ட் அந்த குரூப்பில் வந்துட்டு எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் பார்த்தீங்கன்னா 12 men ஒர்க் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ டேஸ்னால் 10 days. அப்போ இந்த ஃபஸ்ட்டு குரூப்போட அமௌண்ட்டு ஒர்க்கோட அமௌண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, செகண்ட் குரூப்பில் வந்துட்டு 15 women அதே 10 டேஸ்க்கு. ஓகேங்களா? ஏன் சார் இதை எழுதுறீங்கன்னா கவனிங்க. கொஷின் நம்மகிட்ட என்ன கேட்டிருக்கோன்னா 7 men plus 10 women கேட்டிருக்காங்க. வேறு வேறு கேட்டகரி. இந்த செயின் ரூலோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சம் நம்ம எப்போ சால்வ் பண்ண முடியும்னா ரெண்டுமே சேம் கேட்டகரியாக இருந்துச்சுன்னா. நான் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு வேளை வந்துட்டு 10 பென்சிலோட ப்ரைஸ் கொடுத்துட்டு 20 பென்சில், 5 பென்சில், 1 பென்சில், 1000 பென்சில் எவ்வளோ வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே கேட்டகரி. இதே 10 பென்சிலோட ப்ரைஸ் கொடுத்துட்டு ஒரு பெண்ணு கேட்டால் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. வேறு வேறு கேட்டகரின்னு சொல்ல வரேன். ஒருவேளை வேறு வேறு கேட்டகரியாக இருந்தால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல கிடையாது. ரெண்டுமே ஒரே கேட்டகரியாக மாற்றணும். பட் மாற்றத்துக்காக நமக்கு வந்து சில லிங்க்கு லூப் ஹோல் அந்த மாதிரி கொடுத்துருப்பான். அதான் இங்கே என்னென்னா, இந்த 12 men வந்து 10 டேஸில் எவ்வளோ ஒர்க் முடிக்கிறாங்களோ அதே ஒர்க்கை தான் 15 womenம் அதே 10 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போ நான் இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, 2 பேர்த்தோட அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஈக்குவேட் பண்ணி மென் அண்ட் உமனோட ஒர்க்கோட எஃபிஷியன்ஸை வந்து நான் கம்பேர் பண்ண போகிறேன். அப்படி அது மூலிமா கிடைக்கிற நாலேஜ் வந்துட்டு நான் இங்கே அப்ளை பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள். இப்போ சால்வ் பண்ணும்போது 10 கேன்சல் ஆயிரும். 3 டேபிளில் 4 men ஈக்குவல் டு 5 women. ஓகே. இது அப்படியே அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, 4 menோட அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கும் 5 womenோட அமௌண்ட் ஆஃப் ஒர்க் என்ன இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எனக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா கவனிச்சிங்கன்னா 7 men ப்ளஸ் 10 women இதுக்கு தான் நான் ஆன்சர் பண்ணணும். இதுக்கு நான் ஆன்சர் பண்ணால் இது ரெண்டுமே வேறு வேறு கேட்டகரியில் இருக்குது. இப்போதைக்கு எனக்கு ஆன்சர் பண்ண முடியாது. எப்போ ஆன்சர் பண்ண முடியும்னா ரெண்டுமே சேம் கேட்டகரி கொண்டு வரணும்னு சொல்லுவார். அப்போ இதில் வந்து நீங்கள் தான் யோசிக்கணும். நான் ஏன் இதுக்கு நேரம் கீழே கொண்டு வந்து எழுதணும்னு கவனிங்க. ஒன்று, இதெல்லாமே மென்னாக மாற்றணும், இல்லைனா விமனாக மாற்றணும். உங்களுக்கு நீங்கள் உங்களோட சௌகரியம் தான், நீங்கள் எது வேணாலும் மாற்றிக்கலாம். ஆனால் மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு மெத்தட் என்னென்னா கவனிங்க. எப்படி மாற்றுறதுன்னா கவனிச்சிங்க. 4 இங்கே மென் வந்து 7 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இந்த ரிலேஷனில் 4 7 மாற்றுறது ஈஸியாக இல்லை 5 10 மாற்றுறது ஈஸியாக, அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இப்போ நீங்கள் 4 7 மாற்றி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். கொஞ்சம் என்ன 2-3 ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். நீங்கள் இதை பார்க்கும்போது தெரியுது 4 7 மாற்றுறத விட 5 10 மாற்றுறது தான் எனக்கு ஈஸி. அப்படி மாற்றிங்கன்னு சொல்லுவார். அப்போ நான் என்ன பண்ணுன்னா 5 women 10 women கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பேன், இன்ட்டு 2. அதே 2 இன்ட்டு 2 போடும்போது எனக்கு என்ன ஆயிரும்னா, இங்கே எவ்வளோ மென் கிடைக்கும், 8 men கிடைக்கும். சொல்கிறது புரிஞ்சுங்களா? அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட் இந்த ரிலேஷனில் இருந்து நான் இது எல்லாமே ஒரே கேட்டகரியாக மாற்றணும். மாற்றும் போது எனக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி மாற்றிக்கிறேன். இங்கே மென் என்னால் கன்வெர்ட் பண்ண முடியல, ஏன்னா 4 7 மாற்ற முடியாது, டெசிமலில் தான் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் 5 10 மாற்றணும், பார்த்தோன்னே இன்ட்டு 2ன்னு சொல்லிக்கலாம். அப்போ ரைட் சைடு கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடு அப்படியே கன்வெர்ட் பண்ணிடுங்க. கன்வெர்ட் பண்ணும்போது இப்போ இந்த 10 womenக்கு பதிலாக எவ்வளோ மென் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், 8 men சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ அது வாங்கும்போது 7 men ப்ளஸ் 8 men நம்ம எவ்வளோ மெனுக்கு ஆன்சர் பண்ணால் போதும், 15 menக்கு பண்ணால் போதும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த 10 womenக்கு பதிலாக 8 men கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். 2 பேர்த்தோட ஒர்க்கு ஈக்குவலாக தானே இருக்கும். அதனால் இப்போ நான் பண்ண வேண்டியதெல்லாம் 15 menக்கு ஆன்சர் பண்ணணும். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் செயின் ரூலில் வந்துட்டு கேட்டகரி ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் எந்த கேட்டகரிக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்களோ அதே கேட்டகரி தான் கிவன் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். நான் இப்போ சால்வ் பண்ண போகிறது வந்துட்டு மென்னுக்கு சால்வ் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் சூஸ் பண்ணுறது மென்னில் தான் எடுக்கணும்னு சொல்லுவார். இப்போ சால்வ் பண்ணும்போது மென்னு டேஸு எனக்கு பாருங்கள். இப்போ இங்கே மென் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 12. அதுக்கான டேஸ் வந்துட்டு 10. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது 15. அதுக்கான டேஸ் தெரியாது. M1 D1 M2 D2 5 டேபிள் 2 times 3 times 3 வந்துட்டு 4 times 3 equal to 8 days ஆன்சர். ஓகே, நல்ல கவனிங்க. நம்ம கொடுத்துருக்கதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே
ஒன்று மென்னுன்னா மென்னு எல்லாமே பார்த்தோம், இல்லை விமன்னா எல்லாமே விமன் தான் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரி வருது இல்லைங்களா. நம்ம செயின் ரூலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே வந்துட்டு சேம் கேட்டகரிக்கு மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருந்தால் அதை சேம் கேட்டகரிக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெண்டு குரூப்போட அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கும் ஈக்குவல்னு தான் சம பார்க்கும்போது தெரியுது. அதை எப்படி எழுதி பார்க்குறேன், எழுதி பார்க்கும்போது 4 மென்னோட அமௌண்ட் ஆஃப் ஒர்க் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 5 உமனுக்கு ஈக்குவலாக இருக்குது. எனக்கு இது வந்துட்டு எனக்கு இந்த சம்மில் தான் எனக்கு கிடைச்ச விஷயம். ஆனால் நான் ஆன்சர் பண்ண வேண்டியது வந்துட்டு 7 men + 10 women, ரெண்டுமே வேறு வேறு கேட்டகரியாக இருக்குது. மென் அண்ட் உமன் வேறு வேறு கேட்டகரியாக இருக்குது. ரெண்டுமே ஒரே மாதிரி பண்ணணும். அப்போ நான் செக் பண்ணி பார்த்தா எனக்கு இங்கேருந்து 4 7 மாற்றுறதா இல்லை 5 10 மாற்றுறதா, எது ஈஸின்னு பார்க்கும்போது 5 10 மாற்றுறது தான். இப்போ 5 10 மாற்ற என்ன பண்ணோம், இன்ட்டு 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்கும். அதே மாதிரி இன்ட்டு 2 போடும்போது இங்கே 8 men கிடச்சிது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா 7 men அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 10 உமனுக்கு பதிலாக 8 men சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஆன்சர் வந்துட்டு 15 menக்கு சொன்னால் போதும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், செயின் ரூலில் கேட்டகரி சேமாக இருக்கணும். நீங்கள் சொல்ல போகிற ஆன்சர் வந்துட்டு மென்னுக்குன்னா நீங்கள் சூஸ் பண்ண டேட்டா மென்னாக தான் இருக்கணும்னு சொல்ல வரேன். இங்கே உமன் எழுதிட்டு இங்கே மென்னு சொல்லக்கூடாது, தப்பு. ஓகேங்களா. இப்போ நாங்கள் மென்னு கண்டுபிடிச்சிட்டேன். 15 menக்கு ஆன்சர் பண்ணணும்னா ஆல்ரெடி மென்னு ரிலேட்டடாக ஏதாச்சும் டீட்டெயில் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது. 12 men வந்துட்டு 10 days முடிச்சிருக்காங்கன்னா 15 menக்கு டேஸ் தெரியாது. M1D1 அந்த ஃபார்மேட் போட்டு அப்ளை பண்ணும்போது D = 18 கிடைக்குது. அப்போ அதுக்கான ஆன்சர் இருக்கும் 8 days. ஓகேங்களா. நான் இதில் ஒரு 2-3 சம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி தரேன். இந்த இடத்துல கன்வர்ஷன் மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்டெப், அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். புரிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் இன்னொரு சம் கூட பார்க்கலாம். சம் பார்த்தீங்க அப்படின்னா 3 men or 6 women can do a job in 16 days. Then in how many days 12 men and 8 women can finish the same work ன்னு கேட்டிருக்காங்க. சேம் ஆல்ரெடி இதுக்கு தேவையான விஷயம் எல்லாமே ப்ரீவியஸ் சம் நான் டிஸ்கஸ் பண்ணி வச்சு, அப்போ டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இதில் என்னென்னா, இதை பார்க்கும்போது ரெண்டு குரூப்போட அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ஈக்குவலாக இருக்கும் இல்லைங்களா. அப்போது 3 men into 16, 6 women into 16 கேன்சல் ஆயிரும். இது சால்வ் பண்ணுவோம் 1 times 2 times. அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா 1 மென்னோட அமௌண்ட் ஆஃப் ஒர்க் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 2 உமனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நமக்கு ஆன்சர் பண்ண வேண்டியது இதுக்கு தான் நம்ம ஆன்சர் கொடுக்கணும். அதை அப்படியே கீழே எழுதி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 12 men + 8 women, இதுக்கு தான் ஆன்சர் பண்ணணும். நீங்கள் இங்கே அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1 12 மாற்றுறதும் ஈஸி தான், 2 4 மாற்றுறது ஈஸி தான். உங்களோட சௌகரியம் தான். இதில் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ 1 மட்டும் தான் மாற்ற முடிச்சு, அதனால் அதை நான் சூஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி 2 மாற்ற முடியுதுன்னா நீங்கள் எது மாற்றினாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேங்களா. நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா 1 12 மாற்றிடுறேன். அப்போது 1 12 மாற்றினா இன்ட்டு 12 போட்டிருப்பேன். அப்போ இன்ட்டு 12 போடும்போது இது வந்துட்டு 24 women. ஓகேங்களா. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த 12 menக்கு பதிலாக நான் 24 women சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ நான் ஆன்சர் பண்ண வேண்டியது வந்துட்டு 24 women + 8 women 32 womenக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, நான் உமனுக்கு தான் ஆன்சர் பண்ணணும். எடுக்கிற டேட்டா எதில் இருக்கணும், விமனில் தான் இருக்கணும். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் பண்ணும்போது M1 D1 M2 D2. இப்போ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ உமன் இருக்காங்கன்னு பாருங்கள், 6 women. அதுக்கான டேஸ் வந்துட்டு 16. இப்போ ஆன்சர் பண்ண வேண்டியது வந்துட்டு 32 டேஸ் தெரியாது. இதில் 2 times 2 வந்துட்டு இதில் 3 times D = 3 days. புரிஞ்சுங்களா. இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு குரூப்போட அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ஈக்குவலாக இருக்குது, அதுதான் நமக்கு ஒரு க்ளூவே. அதை வச்சு எவ்வளோ மென்னு எவ்வளோ உமனுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்குறோம். பார்த்துட்டு ஆன்சர் பண்ண வேண்டியதை எடுத்து கீழே எழுதி கம்பேர் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை கன்வெர்ட் பண்ணிக்கன்னு சொல்ல வரேன். புரிஞ்சுங்களா. கன்வெர்ட் பண்ணிட்டு சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இன்னும் ஒரு சம் கூட பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். சம் பார்த்தீங்க அப்படின்னா 20 men or 24 women can finish your work in 20 days. In how many days 30 men and 12 women can finish the same work ன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இதில் 2 sums பார்த்தாச்சு. உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தெளிவாக ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த மென் அண்ட் உமனுக்கான ரிலேஷன், ஒர்க்கோட அந்த ரிலேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது எதுக்கு ஈஸியாக இருக்கோ அதை கன்வெர்ட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுறது நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா. செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு நிமிஷம் பாருங்களேன். ஒரு டைம் நம்ம அந்த டேஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது கேன்சல் ஆகிட்டு தானே போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா 20 men 24 women இதை சால்வ் பண்ணும்போது பை யூஸிங் 4 டேபிளில் 5 men 6 women இப்படி கிடச்சிரும். ஓகேங்களா. ஓகே, இது புரிஞ்சு இல்லைங்களா. நான் 20 இந்த டேஸ் வந்துட்டு 2 பேர்த்துக்குமே சப்ஸ்டியூட் பண்ண காமனாக கேன்சல் ஆகுது, அதனால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது வந்துட்டு 30 men + 12 women. இங்கே அதே தான் சொல்ல வரேன். 5 6 மாற்றுறது எனக்கு ஈஸி தான், இல்லை 6 12 மாற்றுறது எனக்கு ஈஸி தான். எது வேணால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே 6 வந்துட்டு 12 மாற்றிக்கலாம். 6 12 மாற்றினா இன்ட்டு 2 போட்டிருப்பாங்களா. அப்போ இன்ட்டு 2 இந்த சைடு போட்டால் 10 men. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த
12 விமனுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ண முடியும் 10 men சப்ஸ்டிட் பண்ண முடியும் அப்போ இந்த கொஷின் எப்படி மாறுதுன்னா 30 men + 10 men எதுக்கு மாறுது 40 மென்னுக்கு நான் ஆன்சர் பண்ணணும் 40 மென்னுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னா நம்ம சூஸ் பண்ணுறது மென்னை தான் சூஸ் பண்ணணும் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ மென் இருக்காங்க 20 men அதான் M1 டேஸ் வந்துட்டு 20 இப்போ வந்துட்டு எவ்வளோ மென் இருக்காங்கன்னா 40 men டேஸ் தெரியல இதில் 2 times 2 இதில் 10 times 4 10 days சொல்கிறது புரிஞ்சுங்களா ஓகே போதும் இந்த டைப்பில் இது போதும் இனி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆர் கொடுக்காம அண்டுன்னு கொடுத்துருந்தோன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அதுவும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்